நம்ம இதழ் காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போமா. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு எம்ப்ராய்டிங் போட்டுட்டு இருக்கேன். பார்த்துக்காரு, நியூ மாடலு கோல்டன் கலரில் வந்துடுது. சாரி எடுத்துக்காட்டு. இன்னைக்கு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸில் சாரி இந்த கலரு, ப்ளவுஸை பார்த்தீங்களா ஒயிட்டு, சாரியும் ஒயிட் இருக்குது. அந்த ஒயிட்டு அந்த கலரை தான் நாங்கள் இதில் ப்ளவுஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து நம்ம ஸ்டாப்பில் இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏஜென்ட் அண்ணன் வந்து இங்கே வந்து பயங்கர வெயில், அதனால நமக்கு வந்து இன்றைக்கி திராட்சை கொண்டு வந்திருக்காங்க. என்ன திராட்சை கொண்டு வந்திருக்கான்னு பார்ப்போமா. பச்சை திராட்சை கொண்டு வந்திருக்கேன். இதழ் மேடம் சூடா இருக்கு, ஸ்டாஃபுக்கு எல்லாம் சூடா இருக்குன்னு சொல்லிட்டு பச்சை திராட்சை கொடுக்க சொன்னாங்க. ஓகே, நான் எல்லாருக்கும் கொண்டு வந்தீங்களா? எல்லாருக்கும் கொண்டு வந்து. நல்லா இருக்குமா அண்ணா? நான் உங்களை சாப்பிட்டு பார்க்கவா? சாப்பிட்டு பாருமா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு அண்ணா. இது எங்க அண்ணா வாங்குனீங்க? கடையில இருந்து. ஓகே அண்ணா, இன்னைக்கு என்னெல்லாம் ஆர்டர் எடுத்துட்டு வந்தீங்க? நிறைய ஆர்டர் கொண்டு வந்தீங்களா? இன்னைக்கு ஒரு 10 பேனு, 10 எல்லாத்துலேயும் 10 பீஸ் ஒரு கடையில் கேட்டிருக்காங்க. அதை கொண்டு வைக்கணும். அதை இதழ் மேடம் எடுத்துட்டு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லணும். பேக் கொண்டு கொடுத்துருக்கேன். இப்போ இதை திராட்சையெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் எடுத்து வைங்க. ஓகே, ஆர்டர் போயிட்டு வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே. இங்கே பாருங்க, எங்கள் ஏஜென்ட் வந்து இவ்வளோ பெரிய பேக் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பெரிய பேக்கில் தான் நமக்கு வந்து எல்லா திங்ஸுமே வச்சு கொடுக்கணும். காம்ப்ளெக்ஸில் வேறு என்னெல்லாம் நடக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி டெய்லர் அக்காள்கிட்ட என்னெல்லாம் தச்சிங்கன்னு கேட்போம். தேவி அக்கா, இன்றைக்கி என்னெல்லாம் தச்சிங்க? இன்னைக்கு 2 லைனிங் ப்ளவுஸ் வச்சுருக்கேன்டா. சாதா ப்ளவுஸ் தான். இந்தா ஓகே அக்கா, நல்லா இருக்குது. வேறு என்ன தச்சிங்க? ஓகே அக்கா, இன்றைக்கி மாடல் ப்ளவுஸ் எதுவும் இல்லையாக்கா? மாடல் ப்ளவுஸ் எதுவும் இல்லை. ஓகே அக்கா. ஹாய் செல்லக்குட்டி, நம்ம இதழ் ப்ராடக்ட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, நாங்கள் மத்தியானம் சாப்பிட்டியது, அதுக்கு எங்களுக்கு அழகாக டேபிளு, பெஞ்சு, இந்த மாதிரி நிறைய எங்கள் அக்கா வந்து எங்களுக்கு வசதியாக எப்படியெல்லாம் இருந்து சாப்பிட்லாமோ அந்த மாதிரி எங்கள் ஓனர் அக்கா பண்ணியிருக்காங்க. வாங்க, இப்போ வந்து எங்கள் ஏஜென்ட் அண்ணன் வந்து சாப்பிட்டுருக்காங்க. இன்றைக்கி எங்கள் அக்கா எங்கள் ஏஜென்ட் அண்ணனுக்கு என்னெல்லாம் ஸ்பெஷலாக கொடுத்துருக்குன்னு பார்ப்போமா, வாங்க. இதழ் ஊறுகாயில் நெல்லிக்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், அப்புறம் ஸ்பெஷல் ஆட்டு இடிச்சம்மந்தி. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும். இதழ் இடிச்சம்மந்தின்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா ஒன்றுமே வேறு குழம்பே வேண்டாப்பா, இதை மட்டும் தட்டி இடிச்சம்மந்தி மட்டும் வச்சு சாப்பிட்றலாம். அவ்வளோ திருப்தியாக சாப்பிட்லான்னு தோணி அப்படியே இருந்து சாப்பிட போகிறேன்னா, யாரெல்லாம் சாப்பிடார சாப்பாடு தகையில்லைன்னா யார் கொண்டு வருவான்னு தான் தெரியல. இனி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இடிச்சம்மந்தி. அப்பா இப்போ எப்படி சூப்பராக இருக்குது தெரியுமா? இடிச்சம்மந்தி வச்சு சாப்பிடா அப்படி இருக்கும். ஊறுகாய் அப்படி வா, செம்ம டேஸ்ட்டு. இது என்னது, உருளைக்கிழங்கு வச்சதா? இது நல்லா இல்லை. ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் தான். அப்படி சூப்பராக இருக்குது. சரி, எண்ணெய் நல்லா திருப்தியாக சாப்பிடுவோம். யாருக்கெல்லாம் நல்லா சாப்பிடணும்னு ஆசை இருக்கோ அவங்க எல்லாம் இதழ் ஊறுகாயில் வந்து எல்லா ஊறுகாயும் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் ஊறுகாவோ இல்லை எம்ப்ராய்டிங்கோ இந்த மாதிரி டெய்லரிங் இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஸ்டிச் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நம்ம இதழ் காம்ப்ளெக்ஸுக்கு கொண்டு வாங்க. இல்லை கீழே கொடுக்குற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டாடா, பாய்.